ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவசர சட்னின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சட்னி தாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியான சட்னிங்க. தக்காளியும் பூண்டும் இருந்தால் போதும், ரெடி பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு இட்லி வந்து எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சட்னி ரெடி ஆகிடும். அந்த அளவுக்கு நம்ம எப்பொழுதுமே அவசரத்துக்குனா தேங்காய் சட்னி அரைப்போம். ஒரு முறை இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் வந்து 5 தக்காளி எடுத்துக்கிட்டேன், 4 பல் பூண்டு, அப்புறம் மிளகாத்தூள், இதோட கொஞ்சம் கல் உப்பு வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இதை இப்படியே நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும், இல்லை தாளித்து கொதிக்க வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி தாளிச்சிருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், இது பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அதிலே 4 கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா அரைச்சி வச்சிருக்க சட்னியை கொட்டி லேசாக ஒரு கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பராக இருக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். சுட சுட இட்லிக்கும் அந்த சட்னிக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி என்னோடய சேனலில் நிறைய சட்னிஸு, சாம்பார் எல்லாமே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.